ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ எப்போவுமே கேசரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பெங்காலி ஸ்வீட்டான ரசமலாய் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன சைஸ் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விதையை எடுத்துகிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணி பால் வந்துட்டு ஹீட் ஆனால் போதும், ரொம்ப கொதித்து வர வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் பால் அடுப்பில் ஏற்றிட்டு அடுத்தது நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் கீழே வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு க்ளீன் கிளாத் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் அந்த தண்ணி வடிகிறதுக்கு. இப்போது கொஞ்சமாக ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்கும், உடனே நம்ம கையை வச்சு புழிய வேண்டாம். லைட்டாக தண்ணி வச்சு இதையே வாஷ் பண்ணிப்போம், அந்த லெமன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் புழிஞ்சி எடுத்தது இந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு எனக்கு. 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 10 பீஸ் கிடைக்கும், சின்ன சின்ன பீசஸாக. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக உருட்டி ரசமலாய் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் அது தேவையில்லைன்னு தான் சொல்வேன். இஃப் நீடட் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பக்கம் அடுப்பில் சர்க்கரை தண்ணி, அதாவது தண்ணியும் 180 கிராம் ஜீனியும் வச்சு நல்லா கொதிச்சிட்டு இருந்த இடத்துல நம்ம இப்போது ரசமலாயை போட்டு வேக வைக்க போகிறோம். 10 உருண்டையும் உருண்டையாக உருட்டி அதுக்கப்புறம் தட்டி நம்ம சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் பாயிலில் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் அந்த சர்க்கரை இதெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா உப்பி வரும், நமக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், ஆவின். இதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை. நான் அதிகமாக சுகர் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. 300 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ, அந்த கலருக்காக. சேஃப்ரான் மில்க் வந்து லைட் எல்லோவாக மாறும் அந்த ரெட் கலர் சூடான பாலில் போடும்போது. இப்போ பாலை சிம்மில் வச்சுக்கலாம். பால் பாருங்கள் நல்லா பொங்கி இந்த ஸ்டேஜுக்கு வரணும். 1/2 லிட்டர் பால் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு குறையணும். அதுக்கப்புறமா நம்ம வெந்து ஏற்கனவே ஜீரா தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்போது இந்த மலாயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆடெல்லாம் படிஞ்சு இருக்கிற அந்த பால் தான் மலாயின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ரசமலாய் இதில் ஊறும்போது அந்த ஸ்வீட்னஸை இழுத்துட்டு ஊறும். ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷுவும் சேர்த்துக்கலாம். செலவு கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் பர்த்டேன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி